என்ன பண்ணிட்டு இருக்காரு? கதவை தட்டினாலும் திறக்க மாட்டேங்கிறாரு. ஏங்க சார், என் பேர் சுந்தர். நான் ருத்ராவோட ஹஸ்பண்ட் பேசுகிறேன். ஹலோ சார், எப்படி இருக்கீங்க? ருத்ரா உங்களை பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். என்ன விஷயம் திடீர்னு கால் பண்ணியிருக்கீங்க? இல்லை, ருத்ரா திடீர்னு கோச்சிட்டு போயிட்டாங்க. அதான் உங்களை தேடி ஏதாவது வந்தாங்களா, இல்லை உங்கள்கிட்ட ஏதாவது சொல்லிட்டு போகலாங்களான்னு கேட்கலான்னு தான் கால் பண்ணேன். என்ன சொல்கிறீங்க? ருத்ரா அந்த மாதிரிலாம் கோவப்படுறாலே கிடையாது. நீங்கள் ஏதாவது தப்பு பண்ணீங்களா? இல்லை. சரி விடுங்க. கோச்சிக்கிட்டு எங்கே போகிறா? கோவம் தணிஞ்ச உடனே அவளே வந்துடுவா. எனக்கு அவள் கால் பண்ண உடனே இமீடியட்டாக உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். இந்த நம்பருக்கே கூப்பிட்றேன். ஓகே. நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரிலாம் கோவப்படாதீங்க சுந்தர். அவள் ரொம்ப நல்ல பொண்ணு. ஓகே, அவளை நினச்சி நீங்கள் கவலைப்படாதீங்க. திரும்ப வந்துடுவா. வச்சுட்டுமா? எங்கேயுமே போகலன்னா எங்கே தான் போயிருப்பா? வேற எனக்கு கதவு திறங்க. என்னங்க? என்னடி உனக்கு பிரச்சனை? இப்போ எதுக்கு கதவு தட்டிட்டே இருக்கா? இது என்ன புதுசா இருக்கு? நீங்க கதவு சாத்தி வச்சிருக்கீங்க. நான் என்ன வேணா பண்ணுவேன். உனக்கு காரணம் சொல்லலாமா? நான் அப்படிதான் பண்ணுவேன். உனக்கு இஷ்டம் இருந்தா இங்க இரு, இல்லைன்னா வெளில போ. ஏங்க, சாப்பாடு எடுத்து வச்சிருக்கேன், வாங்க சாப்பிடலாம். ஏண்டி, நான் இவ்வளவு திட்டினேனே, அதுக்கு ஏதாவது கொஞ்சமாவது ரியாக்ட் பண்றியா? இது என்னங்க புதுசா இருக்கு? உங்களுக்கு யார் மேல கோவம் வந்தாலும் என்னதான் திட்டுவீங்க. எனக்கு இது பழகிடுச்சு. சரி, சூடு ஆறத்துக்குள்ள சாப்பிடுவாங்க. ஐயா, என்னாச்சு? இவனை தர்காவுக்கு கூட்டிட்டு போய் கட்டாயம் வந்திருக்கணும் போல இருக்கே. டேய் டேய் டேய், என்னடா? என்னடா? ஏண்டா, நீ அந்த டீயை கையில் வாங்கி 1 மணி நேரம் ஆச்சு. அதை உன் கையில இருந்து நான் பிடிங்கி 1/2 மணி நேரம் ஆச்சு. நீ என்னடானா கையில் இன்னும் வச்சுக்கிட்டு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? புடிடா. டேய், என்னடா ஆச்சு உனக்கு? டேய், எவனும் ஆகாதவன் சூனி எங்கேயும் வச்சுட்டானாடா? மாப்பிள்ள, நமக்கு தெரிஞ்ச மலையாள மந்திரவாதி ஒருத்தர் இருக்கான், அவனை போய் பார்த்துருவோமா? சும்மா இவன் வேற தேவையில்லாம. அப்புறம் ஏன்டா வெறுங்கையை இவ்வளோ நேரம் ஆட்டிக்கிட்டு இருந்த? ஏதாச்சும் இப்போ முன்ன மாதிரிலாம் இல்லைடா. ஆமாம் மாப்பிள்ள, கரெக்டாக சொன்னேன். அவங்க முன்னாடி ஒல்லியாக நெடுன்னு இருந்தாங்க. இப்போ குள்ளமாக அப்படி பூசின மாதிரி இருக்காங்க. முறைக்காத மாப்பிள்ள, நீ ஏதோ சொல்ல வந்திருக்க. நான் ஊடால பூந்துட்டேன் போல இருக்கு. நீ சொல்ல வந்ததை சொல்லு மாப்பிள்ள. இல்லடா, வேதாஜின்னு ரொம்ப சந்தேகப்படுறாங்க மச்சி. டேய், எதை வச்சுடா அப்படி சொல்கிற? என் ஃபோன்லாம் நான் இல்லாத நேரத்தில் எடுத்து செக் பண்ணுறாங்கடா. டேய், ஒன்றை மட்டும் இல்லைடா, உலகத்தில் இருக்க எல்லா ஆம்பளைகளையும் கேட்குறேன். பொண்டாட்டி மொபைல் எடுத்து செக் பண்ணா ஏன்டா பயப்படுறீங்க? டேய், அப்போ நீங்கள் ஏதோ முள்ள மாதிரி தனம் பண்ணுறீங்கன்னு தானே அர்த்தம். ஆனால் அவங்க மொபைல் எடுத்து பார்க்கறது சந்தேகப்பட்டுலாம் இல்லைடா. யாராவது சொந்தக்காரனோ பந்தக்காரனோ உனக்கு போனை போட்டு இந்த விஷயத்த வீட்டில் சொல்லிடுங்கன்னு சொல்லுவாங்க. நீங்கள் எங்கடா வீட்டுக்கு போனதா அந்த விஷயத்த சொல்கிறீங்க? எல்லாரும் தான் மறந்துடுறீங்களே. அவங்களே உங்கள் ஃபோன் எடுத்து பார்த்து, ஏங்க என்னங்க இவங்க ஃபோன் பண்ணியிருக்காங்களே, என்ன விஷயம்னு கேட்பாங்க. ஐயோ ஆமாம்மா, இந்த விஷயத்த வந்துட்டு சொல்லவே மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்த சொல்லுவீங்க. இதனால தாண்டா நீங்கள் வீட்டுக்குள்ளே போனதும் உங்கள் ஃபோன் எடுத்து பார்க்குறாங்க. புஷ்டியா? முடிஞ்சு புடித்த நான் கிளம்புறேன். மாப்பிள இரு மாப்பிள, எதுக்கு இப்ப கோவப்பட்டு போறேன்? என்னடா மனசுல என்ன சமுத்திர கடி நினைப்பா? அட்வைஸ் பண்ணுகிற ஐயா, நான் எவ்வளவு ஒரு முக்கியமான விஷயம் நல்லா சொல்றேன், சும்மா நோய் அதே சொல்லுங்கிற நீ. அப்புறம் நான் இதுல உன்கிட்ட சொன்னா நான் போறேன்ப்பா. டேய் இரு மாப்பிள, சும்மா பொசுக்குன்னு எல்லாத்துக்கும் கோவப்படுற. நில்லுடா, மேல என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. இந்தா. இல்ல மச்சி, நேற்று வேலையை முடிச்சு வீட்டுக்கு போகிறதுக்கு டைம் ஆயிடுச்சு. ஏன் லேட் ஆச்சுன்னு உனக்கு தெரியும். கேட்டாங்க என்னடா, நானும் சொன்னேன் இல்லைங்க லேட் ஆயிடுச்சு, அது இந்த மாதிரிலாம் ஆயிடுச்சுன்னு. அத்தான் நம்பாம எங்கே போனீங்க, எப்படி போனீங்க, என்ன ஆச்சு, ஏன் லேட்டு லொட்டில் வச்சுக்கிட்டு துருவி கேள்வி கேட்டுன்னு இருக்கிறாங்க மச்சி. இதுக்கு போய் இவ்வளோ டென்ஷன் ஆகிற? சும்மா இந்த பாரு, இன்னும் எனக்கு கல்யாணமே ஆகலை. ஆனால் மஞ்சு தினமும் என் மேலே சந்தேகப்பட்டு 1008 கேள்வி கேட்குறா. இங்கே பாடுறா, சந்தேகங்கிறது பொம்பளைங்க கூடவே பிறந்ததுன்னு நீ கேள்விப்பட்டது இல்லையா? அப்படி அட்வைஸ் பண்ணாத. வேதாஜிலாம் அந்த மாதிரி கிடையாது. அவங்க எப்படி தெரியாதாடா? இப்படியா இருந்தாங்க. அவங்க கேரக்டரே இப்படி கிடையாது மச்சி. இதுக்கு முன்னாடி நம்ம எல்லா மொல்ல மாதிரி தினமும் பண்ணியிருந்தோம். அப்போ கூட அவங்க என்னை சந்தேகப்பட்டதே கிடையாது. என் மேலே அவ்வளோ நம்பிக்கையாக இருந்தாங்க.
ஆனா நீங்க மாறி நான் வேற மாதிரி இருக்கிறேன். இப்போ அவங்க சந்தேகப்படுறாங்கன்னா நடுவில் யாரோ கேம் ஆடினுக்கிறாங்க, தேவையில்லாம யாரோ பாலிடிக்ஸ் பண்ணிக்கிறாங்க, என்னை பத்தி அவங்க என்ன தப்பு தப்பா சொல்லுகிறாங்க. ஏதோ நடந்து மச்சி அவங்க மைண்டை மாத்திக்கிறாங்க. என்ன நடந்துகிட்டு இருக்கு? அவங்களை என்னதான் டிஸ்டர்ப் பண்ணியாச்சு? அதான் தெரியல, கண்டுபிடிக்கணுன்றப்ப என்னைய கேட்டுக்கிறேன். சரி மாப்பிள, நீ இதே நினைச்சு மனசெல்லாம் போட்டு குழப்பிக்காத. அது என்னங்கிறத நம்ம அப்புறம் பார்ப்போம். இங்க பாரு, இப்படி வச்சு ஆத்தி ஆத்தி காப்பியை கோல்டு காப்பி ஆக்கிட்ட. அண்ணே இந்தாங்கண்ணே, மறுபடியும் நல்லா ஸ்ட்ராங்கா ஒரு காப்பி போடுங்க. முடிஞ்சா அதில் கொஞ்சம் பாலை ஊத்துங்க. சுத்த நீத்த ஒரு மூஞ்சி ஊத்த போறாரு பாருங்க. ஒரு மாசத்துல மல்லிகா அவளோட இந்த கர்ப்பத்துக்கு யாரு காரணம்னு சொல்றேன்னு சொல்லியிருக்கா. அவ இந்த விஷயத்த சொல்லி அவளுக்கு கல்யாணம் நடந்துச்சுனாதான் நான் இந்த பிரச்சனையில இருந்து வெளியில வர முடியும். நான் நாகராஜோட சந்தோஷமா வாழணும்னா அவ என் வாழ்க்கையில இல்லாம இருக்கணும். அதுக்கு ஒரே தீர்வு மல்லிகா கல்யாணம் தான். மல்லே, எப்படி இருக்கிற? ஆளே காணோம், வீட்டு பக்கமே வரமாட்டேங்கிற. ரொம்ப அக்கறையா இருக்க மாதிரி எல்லாம் பேச வேண்டாம். என்ன எப்படி சொல்லிட்ட? எனக்கு உன் மேல அக்கறை கிடையாதா? அக்கறை இருந்தா நான் உங்க வீட்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் ஒரு தடவையாவது நீ கால் பண்ணிருக்கணும். அதே இது ஒர்க்கு வேலைக்கு பண்ணிடுறல, செம்ம டென்ஷனு, டைமே இல்லை, அதான் சாரி. அப்புறம் நீ எப்படி இருக்கிற? இருக்கேன். இருக்கிறேன்னு இஸ்து பேசுனுங்கிற, நல்லா இருக்கிறதா? பிரச்சனையா? பிரச்சனை தான், ஆனா இல்ல. ஏய் இதான் ஒன்ன சொல்லு, எங்க இருக்கிற நீ? என் வீட்ல தான், அதான் இப்போ பிரச்சனை. சரி, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? என்ன முடியுமா? என்ன ஹெல்ப் வேணும்னு சொல்லி பண்ண போறேன். இன்னும் மூணாவது மனுஷன் நான் பேசுற மாதிரி பேசுனுங்கிற. வீட்ல நான் மட்டும் தனியா இருக்கேனா, அதான் பாதுகாப்பு இல்லாத மாதிரி பயமா இருக்கு. சரி, அங்கே இருக்கிற, நம்ம வீட்டு கிளம்பி வந்துரு. நாகராஜ், உங்க அப்பா உங்ககிட்ட என்ன பத்தி என்ன சொன்னாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் உங்க வீட்டை விட்டே வந்தேன். ஐயோ அவரா? அவர் ஏதோ பாவம் டென்ஷன்ல பேசிட்டாரு, தப்பா எடுத்துக்காத. நான் சாதி கேட்டுக்கிறேன். அவர் பேசினது ஒரு வகையில கரெக்ட் தான். கல்யாணம் ஆகாத பொண்ணை வீட்டுல வச்சுக்கிட்டா எல்லாரும் அப்படிதான் பேசுவாங்க. அதுதான் உங்க அப்பாவும் சொன்னாரு. அத பத்தி பேசி பிரயோஜனம் இல்ல. சரி, அதை விடு. எனக்கு தங்குறதுக்கு ஒரு ஹாஸ்டல் பார்க்கணும். ஹெல்ப் பண்ண முடியுமா? ஹலோ, என்ன ஆச்சு? பதிலே காணோம். பரவாயில்ல நாகராஜ், வரது இஷ்டம் இல்லைன்னா நானே பாத்துக்கிறேன். இல்ல அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. அதே இது வேதாஜி வந்து. வேதாக்கு என்ன? இல்ல ஒண்ணும் இல்லையா? இல்லையே, வேதான் ஏதோ சொல்ல வந்து நிறுத்திட்ட. அதான் அது வேதாஜின்னு ஒரு ஃப்ளோல வந்துருச்சு, அவ்வளவுதான், ஒண்ணும் இல்ல. இல்ல நாகராஜ், நீ ஏதோ மறைக்கிற. ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, நீ டென்ஷன் பண்ணாதம்மா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சொல்றேன், விடுமா. விடுங்க. நீங்க இப்போ என்ன யாரோ தானே நினைக்கிறீங்க, அதனால மறைக்க தான் செய்வீங்க. ஐயா என்ன நீ அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. நான் உன்னாண்ட ஒன்றும் மறையில, உன்னாண்ட ஒரு விஷயத்த சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன், அவள் தான். எல்லாம் ஒண்ணு தானே? ஒண்ணுதான் அது. நான் சொல்லுவேன், ஆனா நீ சொன்னா நான் நீ வேதாஜியை தப்பா நினைச்சுக்கணும், பயமா இருக்குது. அதான் ஒரு மாதிரி எனக்கு. நாகராஜ், என்ன பொறுத்த வரைக்கும் நீங்களும் வேதாவும் ஒண்ணுதான். எந்த சூழ்நிலையிலையும் நான் உங்க ரெண்டு பேரையும் தப்பா எடுத்துக்க மாட்டேன். ஒன்றும் இல்லை மல்லி, வேதாஜி இப்போ வர வர ரொம்ப சந்தேகப்படுறாங்க. உங்களையா? அதுவும் வேதாவா? சான்ஸே இல்ல, நான் நம்ப மாட்டேன். என்னாலே நம்ப முடியல, நான் என்னத்த சொல்றது. அதே அவங்க வர வர என்ன ரொம்ப வாட்ச் பண்றாங்க, என் ஃபோன்ல செக் பண்றாங்க, நான் எங்க போனேன் ஏது போனேன்னு துடி துடி கேள்வி கேட்குறாங்க. அதனால ஒரு மாதிரி இருக்குது. அதனால தான் இப்போ நீ ஹாஸ்டல் பார்த்து கூப்பிட்றல, எனக்கு ஒரு மாதிரி லைட்டாக ஜெர்க்கு விடுது. ஆனால் அது அவங்களுக்கு உமல மரியாதை இருக்குது, உனக்கு தப்பா நீங்கள் வாய்ப்பு கிடையாது. இருந்தாலும் இன்னத்துக்கு அதான் அவளுக்கு சந்தேகம் வர்றதுக்கு காரணமே நான் தான். ஏன் கூட போறேன்னு சொன்னாதான் அவர் ரொம்ப பதறுவா. ஆனால் அது வேதாஜி மேலே மட்டும் நம்ம தப்பு சொல்ல முடியாது. யாரோ ஏதோ அவங்க தப்பு தப்பாக சொல்லி அவங்கள ஒரு மாதிரி கன்ஃபியூஷன் பண்ணி பயங்கர குழப்பினுக்கிறாங்க. அது யாருன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. இல்லை யார் எது இந்த மாதிரி வேலைலாம் பண்ணுறாங்க தெரியல. செம்ம காண்டா இருக்குது. ஆமாம், கையில் மட்டும் மாட்டினான்னு வச்சுக்கோங்க, சீரியஸாக சொல்கிறேன், சுழுகத்துருவேன். அத்த விடு. இப்போ தேவையில்லாமல் வேதாஜென்ட் ஏதாவது சொன்னால் அவங்களுக்கு தேவையில்லாமல் டவுட் வரும்.
சரி நான் ஒன்று பண்ணுறேன். வேண்டாம் வேண்டாம் இல்லை நான் சொல்கிறது கொஞ்சம் கேள. நான் என்ன பண்ணுறேன், நான் வேதாஜான்ட்ட எனக்கு முக்கியமான ஒரு வேலை இருக்கு போய் சொல்லி உன்னை பார்க்க வந்துடுறேன். ஓகேவா? நாகராஜ், நான் ஹாஸ்டல்ல தங்க போறேங்கிற விஷயம் வேதாக்கு தெரிய வேண்டாம். தேவையில்லாம என்ன நினைச்சு அவ வருத்தப்படுவா. நான் ஏன் சொல்ல போகிறேன், வேற வணியா வேணாம். நான் வேதாஜாண்டத்தை பற்றி வாயை தோற மாட்டேன். நீ எகத்தப்பா உளறி அவங்களாண்ட மாட்டேங்குது, அப்புறம் என்ன குறை சொல்லாத, புரியுதா? ஓகே, ஒரு முடிவு எடுத்துக்கிறோம். 1-2 வாட்டி யோசிச்சுக்குவோம். அதுக்கப்புறம் ஆண்டம் விட்ட வழி வரேன். நாளைக்கு வரேன். ஓகே ஓகே. நாகராஜ்க்கு வேதா சந்தேகப்படுறான்னு தெரியுதுன்னா வேதா சந்தேகத்தோட உச்சத்துல இருக்கா போல இருக்கே. இருக்கட்டும் இருக்கட்டும். அது இன்னும் வளர்ந்து அவங்களுக்குள்ள பிரச்சனை ஸ்டார்ட் ஆகணும். அந்த நேரத்துல நான் திரும்ப அந்த வீட்டுக்குள்ள போய் அதை ஊதி பெருசாக்கணும். வேதா நாகராஜை விட்டு போகணும். அவ இடத்துல நான் இருக்கணும். ஷார்ப்பா இருக்கா? நாகராஜ்க்கு நான் கால் பண்ணதும் மேடம் எனக்கு கால் பண்றாங்க. என்ன சந்தேகத்தை கிளியர் பண்ணலான்னு கால் பண்றியா? அதுக்குள்ள என்ன அவசரம்? இன்னும் கொஞ்சம் நல்ல சந்தேகம் வளரட்டும். அதுக்கப்புறம் தெளிவா உனக்கு அதை புரிய வைக்கிறேன். அது வரைக்கும் நீ கொஞ்சம் வெயிட்டிங்லயே இரு. வேதா செல்லம், நீ எத்தனை தடவை கால் பண்ணாலும் நான் அட்டெண்ட் பண்ண போறது இல்ல. கால் பண்ணி வெறுப்பாயி உன் டவுட் இன்னும் ஜாஸ்தியாயி நாகராஜ் கிட்ட காரணமே சொல்லாம சண்டை போடணும். உன்னை கண்டாலே பிடிக்காத அளவுக்கு நாகராஜ்க்கு உன் மேல வெறுப்பு வரணும். அந்த கேப்ல உன்னை அடிச்சு துரத்திட்டு உன் இடத்துக்கு நான் வரணும். இதுக்கு ஒரு முடிவு தெரியணும். இப்படி நாமளே மனசுக்குள்ள போட்டு குழப்பிக்கிறத விட மல்லிகா கிட்டேயே நேரடியா கேட்டுடலாம். சார் நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். சரி, ஓகே, தேங்க்யூ சார். வாங்க வாங்க சீனிவாசன் சார், உட்காருங்க. என்ன ரொம்ப நாள் ஆச்சு, பீச்சுக்கு வாக்கிங் வரது இல்லையா? பீச்சுக்கு தான் வரதில்ல, பட் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற பார்க்கில் வாக்கிங் போயிட்டு தான் இருக்கிறேன். அப்புறம் என்ன விஷயம், ஃபோன் பண்ணியிருந்தீங்க? விசேஷம் ஒன்றும் இல்லை சார், ஒரு சின்ன பிரச்சனை. பட் அதை உங்ககிட்ட எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அதை என்கிட்ட சொல்கிறதுக்கு என்ன தயக்கம்? என்னன்னு சொல்லுங்க, பண்ணிடலாம். என் மாப்பிள்ளை ஒரு சிக்கலில் மாட்டியிருக்காரு. என்ன சிக்கல்? போலீஸ்காரங்க வீடு தேடி வந்து விசாரிச்சுட்டு போயிருக்காங்க. எந்த ஸ்டேஷன்ல இருந்து? நம்ம ஏரியா ஸ்டேஷன்லேருந்து தான் சார் வந்துட்டு போயிருக்காங்க. மாப்பிள்ளையும் போய் பார்த்து பேசியிருக்காரு. பட்டு போயிட்டு வந்த பிறகு தான் ரொம்ப டென்ஷனாக இருக்காரு. பொண்ணு கேட்டதுக்கு ஏதோ சொல்லி சமாளிச்சிருக்காரு. என்ன எது நீங்கள் கொஞ்சம் விசாரிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். சரி, உங்கள் மாப்பிள்ளை இங்கே வர சொல்லுங்கள், நான் பேசிக்கிறேன். இல்லை சார், சாரி. பிரச்சனை என்னன்றதை அவர் மறைக்கும் போது அவர் எப்படி கூப்பிட முடியும்? அவர் தான் எப்படி வருவார்? நீங்கள் தான் பேசி பிரச்சனை என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்படி ஒரு வேளை பிரச்சனை இருந்ததுன்னா அதை நீங்கள் தான் முடிச்சு கொடுக்கணும் சார். உங்கள் மாப்பிள்ளை என்ன பண்ணுறாரு? ஷோரூம் வச்சுருக்காரு. அப்போது பிஸ்னஸில் ஏதாவது பிரச்சனையாக இருக்குமோ? பிஸ்னஸில் பிரச்சனைனா அது ஏன் சார் வீட்டில் மறைக்கணும்? இல்லை, ஃபேமிலியில் இதை சொல்லி அவங்கள ஏன் டென்ஷன் படுத்தணும்னு நினச்சிருக்கலாம். எந்த ஆம்பளை வெளியில் இருக்கிற பிரச்சனையை வீட்டில் சொல்கிறாங்க? சொன்னால் பொண்டாட்டி கஷ்டப்படுவாளே, புள்ள வருத்தப்படுமேன்னு சொல்கிறதில்ல. இருக்கலாம். வந்த போலீஸ்காரங்க ஏதோ ஒரு பொண்ணு பேரை சொல்லி விசாரிச்சிருக்கிறாங்க. அதான் என்னன்னு புரியல. அப்போது பொம்பளை பிரச்சனை? சே, அதுக்கு சான்ஸே இல்லை. இல்லை, என் மாப்பிள்ளைன்றதுக்காக சொல்ல, அவரை பற்றி எனக்கு நல்லா தெரியும். அவர் சொக்க தங்கம் சார். வேற எந்த மாதிரியான பிரச்சனையாக இருக்கும்னு உங்களுக்கு ஏதாவது தோணுதா? இல்லை சார்.
அவர் பிரச்சனையில மாட்டியிருப்பாரோன்னு உங்களுக்கு டவுட் இருக்குது ஆனா அது உங்களுக்கு கன்ஃபார்மா தெரியல அப்படிதானே? ஆமா. என்னன்னு தெரியாம விசாரிக்கிறதுல ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. அது சிவிலா கிரைமான்னு தெரியல. ஏன்னா அந்த கிரைம்ல இருக்கிற இன்ஸ்பெக்டர் ரொம்ப டேஞ்சர் பார்ட்டி. அந்த ஆள் ஏதாவது ஒரு கேஸை டீல் பண்றாருன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் ஹேண்டில் பண்ணணும். ஓஹோ. சரி, என்னன்னு விசாரிப்போம். ஒரு சின்ன ரிக்வஸ்ட் சார், இதை விசாரிக்கிற விஷயம் மாப்பிள்ளைக்கு எக்காரணத்தை ஒன்றும் தெரியக்கூடாது. அப்படி தெரிஞ்சதுன்னா தேவையில்லாத பிரச்சனை வீட்டுக்குள்ளே வந்துடும். ஓகே, அதை நான் பார்த்துக்கிறேன். மார்னிங் நான் ஃப்ரீயாக தான் இருப்பேன். அது என்னன்னு நானே நேரில் போய் பார்த்துட்டு நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன். ரொம்ப தேங்க்ஸ் சார், நான் கிளம்புறேன். என்னங்க கிளம்புறேன்னு சொல்கிறீங்க? ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்க்குறோம். டீ சாப்பிட்டு போகலாம், உட்காருங்க. ஷூர். இந்த ஸ்டாக்ஸ்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம்ப்பா. பார்த்துற கண்ணா, பெருசா லாபம் வராட்டி கூட பரவாயில்ல, நஷ்டம் இல்லாமல் இன்வெஸ்ட் பண்றா, பார்த்து பண்ணு. அப்படி இல்லைப்பா, லாஸ்ட் வீக் நம்ம இன்வெஸ்ட் பண்ண ஸ்டாக்ஸ் எதுவுமே நம்மளுக்கு லாஸ் வரல. அதே மாதிரி இந்த ஸ்டாக்கும் அப்படி தான், நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்குது, நல்ல கம்பெனி தான். இதுவும் அதே மாதிரி சேஃபான கம்பெனி தான்ப்பா. எனக்கு தெரிஞ்சு இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம்ப்பா, ப்ராஃபிட் தான் வரும், லாஸ் வராது. உனக்கு நம்பிக்கை இருக்கு? நிச்சயமா இருக்குப்பா. அப்போ இன்வெஸ்ட் பண்றேன். ஓகே. என்ன மாமா, ஷேர் மார்க்கெட்ல ஷேர் வாங்க போறீங்களா? அதுக்கு தான் நட்ராஜ் அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். கொஞ்சம் ரிஸ்கான ஏரியா மாமா. இதுக்கெல்லாம் நிறைய அதை பத்தி கரைச்சு குடிச்சிருக்கணும். அரைகுறையா தெரிஞ்சுக்கிட்டு இதுலெல்லாம் இறங்கவே கூடாது. ஏன்னா பெருசா கரைச்சு குடிச்சவங்களே இதுல மண்ணை கவியிருக்காங்க. இல்லம்மா, இவன் தெளிவா தான் இருக்கிறான். போன வாரம் இவன் சொன்ன ஸ்டாக்ல சும்மா ட்ரையல் பார்க்கலான்னு தான் இன்வெஸ்ட் பண்ண, நல்ல ப்ராஃபிட் கிடைச்சிச்சு. அப்பா, லாஸ்ட் வீக் இந்த ட்ரிபிள் வி பென்ஷன், மேக்ஸிம், அப்புறம் இந்த 6th ஸ்கோர், இந்த 3 கம்பெனியுமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்குப்பா. இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம், நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். அப்படியா? போடு. மாமா, எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண போறீங்க? பிகினிங்ல 1 lakh போட்டு பார்ப்போமே, அப்புறம் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தா நிறைய போட்டா போச்சு. இவரு சொன்னதுல ஷேர் வாங்கினா ஹெவி லாஸ் தான் மாமா ஆகும். ஏய், எந்திரிச்சு போடி. ஏய், ஏன்டா இப்படி பேசுற? பின்னப்பா எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசிட்டு இருக்கா? மாமா, நான் ரொம்ப தெரிஞ்சதுனால தான் சொல்றேன், கண்டிப்பா லாஸ் ஆகும். என்னம்மா, இன்வெஸ்ட் பண்ண போற டயத்துல அபசகுண மாதிரி இப்படி பேசிட்டு இருக்கற? மாமா, ஷேர் மார்க்கெட்டை பத்தி எனக்கு நல்ல அத்துப்படி மாமா. இவர் சொன்ன கம்பெனிங்களோட மேக்ஸிமம் பர்ஃபார்மன்ஸே அவ்வளவுதான். இதுக்கு மேல என்ன பண்ணாலும் அது ஏறாது, இறங்க மட்டும்தான் செய்யும். நெக்ஸ்ட் வீக்ல அது ஃபுல்லாவே இறங்கிடும். ஏன்னா போன வாரம் 3 நாள் அது ஏறிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் வந்த 2 நாள் அப்படியே நின்னுடுச்சு, ஏறவே இல்லை. அப்படின்னா இதுக்கப்புறம் இறங்க தானே செய்யும். அப்பா, அவ ஏதோ உளறிட்டு இருக்கா, நம்ம இதுல இன்வெஸ்ட் பண்ணலாம்ப்பா. இல்லடா, இவன் என்னமோ சொல்றானே, ஸ்டாக் பொசிஷன்லாம் இம்ப்ரூவே ஆகல, அப்படியே தான் இருக்குன்னு. அப்பா, மார்க்கெட்ல சம்டைம்ஸ் ஏதோ ஷேர்ஸ் ஏறாம அப்படியே ஸ்டேபிளா நின்றுப்பா. அதுக்காக அது ஏறவே ஏறாதுன்னு அர்த்தமா? அதோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு, அது நிச்சயமா ஏறும். மாமா, நான் சொல்றதுல இன்வெஸ்ட் பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு ப்ராஃபிட் வரும். ஏய், இப்போ எந்திரிச்சு போறியா இல்லையா? ஏய், ஏன்டா அவளை விரட்டிட்டு இருக்க? தெரிஞ்சதை சொல்றா. அப்பா, அவன் நம்மளுக்கு லாஸ் ஆகணுங்கிறதுக்காக ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்காப்பா. அது ஏன் உங்களுக்கு புரியவே மாட்டேங்குது? மாமா, ப்ராமிஸா நான் லாஸ் ஆகிறதுக்குலாம் சொல்லல. என்னை நம்பி நான் சொல்றதுல இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஒருவேளை லாஸ் ஆச்சுன்னா நான் அந்த பணத்தை எங்க அப்பா கிட்ட இருந்து வாங்கி தரேன். என்ன பேச்சுமா இது? எங்க பணம் வேற, உங்க பணம் வேறயா? நீ இந்த வீட்டு பொண்ணுமா, இந்த வீட்டு பணம்லாம் உன் பணம் தான். எங்க நல்லதுக்கு தானே சொல்றேன். அப்படி எல்லாம் பேசக்கூடாது. டே பாவண்டா, ரொம்ப ஃபீல் பண்றான். அவன் சொன்ன ஸ்டாக்லயே போடுறான். ஏன்பா திட்டம் போட்டு பண்ணிட்டு இருக்கா? அது கூட புரியாம பேசிட்டு இருக்கீங்களேப்பா. டேய், இப்படி எல்லாம் பேசாதேன்னு சொன்னேன்ல. பேசாம சொன்ன ஸ்டாக் முடியாதுப்பா. தெரிஞ்சே லாஸ் ஆகுறதுல எனக்கு விருப்பம் இல்ல. டேய் நட்ராஜா, சாரிப்பா. என்னம்மா இப்படி பேசுறான்? விடுங்க மாமா, நீங்க நான் சொல்றதுல இன்வெஸ்ட் பண்ணுங்க. அதோட ரிசல்ட் பார்த்ததுக்கு அப்புறம் அவர் என்ன புரிஞ்சுப்பாரு. சரி, எனக்கு இதெல்லாம் ஆப்ரேட் பண்ண தெரியாது. நான் பாத்துக்கிறேன்.
மல்லிகா 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 வேதா வா 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 வாட் a சர்ப்ரைஸ் என்ன திடீர்னு வந்திருக்க வா எப்படி இருக்க? இருக்க பேச்சு துணை கூட ஆள் இல்லாம தன்னந்தனியா ஏதோ இந்த வீட்ல வாழ்ந்துட்டு இருக்கேன். நீ சொல்லு, நீ எப்படி இருக்க? நாகராஜ் எப்படி இருக்காரு? வீட்ல மத்தவங்க எல்லாம் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்க. என்ன திடீர்னு ஏன் ஞாபகம்? சொல்லாம கொல்லாம வந்திருக்க? நான் உனக்கு கால் பண்ணேன், நீ எடுக்க மாட்டேங்கிற. நீ ஏன் கால் எடுக்க மாட்டேற? இப்பெல்லாம் நான் யார் காலையுமே எடுக்கிறது இல்ல. ஏன்னா தனியா ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கேன். யாராவது ஃபோன் பண்ணாங்கன்னு வச்சுக்கோயேன், அப்புறம் அவங்க கூட பேசிக்கிட்டே இருந்துடணும்னு ஆசை வந்துருது. எதுக்கு தேவையில்லாம? ஆனா உன் கால் அட்டன் பண்ணாததுக்கு அது மட்டும் காரணம் இல்ல. என்னால உனக்கு எந்த டிஸ்டர்பன்ஸுமே இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் முக்கியமா அந்த வீட்டை விட்டு வந்தேன். அது அப்படியே இருந்துட்டும்னு முடிவு பண்ணேன். அதான் உன் கால் அட்டன் பண்ணல. ஐயோ, வந்ததுல இருந்தே நிக்க வச்சே பேசிட்டு இருக்கேன். வா உட்காரு. சொல்லு, என்ன சாப்பிடுற? காஃபியா, டீயா, இல்ல கூல் ட்ரிங்க்? எதுவும் வேண்டாம். ஏன் என் வீட்ல எதுவுமே சாப்பிட மாட்டியா? நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசுறதுக்காக தான் உன் வீட்டுக்கு வந்திருக்கேன். கேளு. என்கிட்ட என்ன தயக்கம்? உன் கர்ப்பத்துக்கு காரணம் நாகராஜா.